இதே சாத்துக்கூட கூட்சத்துல மூட்டை தூக்கி கொண்டு இருந்தீங்க. உடம்புல சட்டை இருக்காது, இடுப்புல டோல் கட்டி கொண்டு இருப்பேன். ஓர லேர்ல கைய போட்டு ஏறி போய் மூட்டை தூக்கிட சாப்பாடு. ஒரு நாய பக்கற போல மூஞ்ச பாப்பான், யாரும் நேசிக்க மாட்டான். டீ கடையில போயிட்டு கிளாஸ்ல தண்ணி மட்டும் குடிக்கலான்னு அந்த ரோட்ல வைக்கிற குடத்துல உள்ள தண்ணியை குடிக்க போனா அதோட சீப் ஓரம் பண்ணி சொன்னாட்கள் உண்டு. அப்படி யாராலும் நேசிக்கப்படாமல் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நடு தெருவில் தள்ளப்பட்ட என்னை தேடி இயேசு வந்தார். எனக்கு விடுதலை கொடுத்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே மிருகமாய் இருந்த என்னை மனிதனாய் மாற்றி இருக்கிறார். இதுதான் இயேசுவுக்கு தெரியும். எல்லாரையும் அவர் கட்டாயப்படுத்தி என்னத்திலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி புதிய சட்ட திட்டங்களை அவர் போடவில்லை. எல்லாரையும் நேசித்தார். குட்டிகாரனாக இருந்த என்ன நேசித்தார். இப்படி நேசித்தபடியினாலே யாராகிலும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்க மாட்டார்களா? அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்காது என்பதற்காகத்தான் தெரு தெருவாய் வீதி வீதியாய் ரோடு ரோடாய் இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு பொருள் குறைந்த விலைக்கு கிடைக்கிறது, 4 பேருக்கு அதை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதைத்தான் நாங்களும் செய்கிறோம். அதுதானே மனித இயல்பு. இயேசு வாழ்க்கை கொடுக்கிறார், அதை 4 பேருக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று.